என்ன மாறிடுச்சுன்னா, மொத்த கிறிஸ்தவ உலகமும் இப்போ நீங்கள் டிவி சேனல் எடுங்க, யூடியூப் எடுங்க, 95% பேர் என்ன டீச் பண்ணுறாங்க அப்படின்னா, கர்த்தர் இறங்கி வந்து உங்களை தூக்குவார் அப்படின்னா. நான் சொல்கிறேன், கர்த்தர் இறங்கி வர மாட்டார். ஆமே ஆமே. அப்படி நம்பினீங்கன்னா நீ முடிஞ்ச. கர்த்தர் இறங்கி வர மாட்டார். கர்த்தர் இறங்கி வர முடியாது. அடுத்து சொல்றேன், கர்த்தர் இறங்கி வர சொல்லுங்க. கர்த்தர் இறங்கி, இங்க கர்த்தர் இறங்கி வர முடியாது. டோட்டலா இந்த ஸ்பிரிச்சுவல் அசைன்மெண்டே வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஏற்கனவே ஒரு 100-150 ஆண்டுகள் எப்படி போதிச்சுட்டு வந்திருக்கிறோம்னா, கர்த்தர் இறங்கி வருவார். மகளே, நீ வயிற்று வலியோடு படுத்திருக்கும் போது இயேசு வந்து உன் வயிற்றை தொட்டு உன்னை குணமாக்குவார். கிடையாது. அல்லேலூயா, ஆமென். நெகட்டிவா சொல்லி உங்களை பாசிட்டிவா கொண்டு போக போறேன். நான் கரெக்டாக தான் சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தர் இறங்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே கர்த்தர் இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்துட்டார். சொல்லுங்க, இறங்கி. எல்லாரும் சொல்லணும், இறங்கி. பின்னால் அந்த தூங்குறது எல்லாம் இறங்கி வந்துட்டார். ஒருத்தர் இறங்கி வந்த பிறகு திருப்பியும் இறங்கி வரும், திருப்பியும் இறங்கி வரும்னா அது என்னது? உன் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டு இருக்கிறாங்க, வார வழியில போன் பண்றேன், எங்க வந்திருக்கிறீங்க? வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற. வந்துருவேன், இப்ப வருவேங்கிறாங்க. வீட்டுக்கே வந்துட்டாங்க, வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா வர்றீங்களான்னா கேட்பேன். என் வந்தவனை போய் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கவனை போய் வந்துட்டீங்களா வர்றீங்களா வாங்க அப்படியெல்லாம் கூப்பிட்டா அது என்னன்னு அர்த்தம்? உனக்கு ஏதோ மரம் கலண்டுருச்சுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அம்மாவா இல்லையா? ஏசு சொல்லுங்க, ஏசு வந்துட்டாரு, பரமேறி போயிட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. அவர் வந்து சொல்லுங்க, அவர் வந்து சொல்லுங்க, அவர் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமாவா? இது ஆமாவா? இது ஆமாவா? அப்புறம் வந்து யாரை கூப்பிடுற? இப்போ திருப்பியும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுற, யாரை கூப்பிடுற? என்ன டிவியில் சொல்ல என்ன சொல்லி கொடுக்குறோம்? கூப்பிடுங்க கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிடும் போது அவர் வருவார். அது ஒரு ஸ்லாங். வருவார், கலங்காதீங்கள், அவர் வருவார். இதுவும் இருக்கிற சோகத்துல அவ்வாங்க அவ்வாங்கங்குது. அவர் வந்த பாடே இல்லை. ஏன்னா அவர் வந்தா உன் பிரச்சனை முடிஞ்சிடும். அல்லேலூயா. நீ கூப்பிடுற இடத்துக்கு அவர் வந்தா உன் பிரச்சனை தீந்துடும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அவர் வந்தா உன் வியாதி போயிடும். அவர் வந்தா உன் தரித்திரம் போயிடும். அவர் வந்தா உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். அப்ப இன்னும் கூப்பிடுற, இன்னும் வரல, எல்லாம் தப்பு. அல்லேலூயா. அடுத்த ஒரு 30-35 நிமிஷம் கவனமா கேளு, உன் லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஆமென். சரி, இதுக்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை வாசிப்போம் பைபிள்ல இருந்து. சங்கீதம் 115:16 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1:28. சீக்கிரம். சங்கீதம் 115:16. வானங்கள் கர்த்தருடையவைகள். எல்லாம் சொல்லுங்க, வானங்கள் யாருடையது? கர்த்தருடையவைகள். எல்லாம் சத்தமா பேசணும், அப்படியே இருக்கக்கூடாது. சொல்லுங்க, வானங்கள் 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 வானங்கள். வானம் இல்ல, வானங்கள் வானங்கள் யாருடையது? கர்த்தருடையவைகள். கர்த்தருடையவைகள்.
பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? மனுபுத்திரர். சத்தமா, மனுபுத்திரர். யாரு மனுபுத்திரர்கள்? யாரு? நாங்கதான். அப்ப இந்த பூமியை கர்த்தர் யாருக்கு கையில கொடுத்திருக்காரு? மனுபுத்திரர். சொல்லுங்க. இதை பண்படுத்தவும், பதப்படுத்தவும், பக்குவப்படுத்தவும், அடுத்து சொல்லுது இதை ஆளுகை செய்யவும் அதிகாரத்தையும் யார் கையில கொடுத்திருக்காரு? மனுஷன் கையில. 1:28 ஆதியாகமம். எல்லா கவனிங்க, இந்த வசனத்தை எல்லாம் மண்டையில நல்லா ஏத்தணும். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, எல்லாம் சொல்லுங்க, நீங்க என்ன ஆகணும்? சத்தமா கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் சவுண்டா, பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி அதை என்ன பண்ணணும்? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. சத்தமா இன்னும் கொஞ்சம் சவுண்டா, கேட்கல. கீழ்ப்படுத்தி, டொமினியன், கீழ்ப்படுத்தி, எல்லாத்தையும் எங்க பாருங்க, சமுத்திரத்தின் மச்சங்களையும், மீன் கடல்ல இருக்கிறதையும், அடுத்து ஆகாயத்து பறவைகளையும், பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க அந்த வார்த்தைய, ஆண்டு கொள்ளுங்கள். வாயை திறந்து ஆண்டு கொள்ளுங்கள். இப்ப நீ இதெல்லாம் சொல்லாம அப்படியே இருக்கிற பத்தியா, இதெல்லாம் உனக்கு பலிக்காது. நீ எதையெல்லாம் உள்ள வாங்கி சொல்றியோ அதுதான் உன் லைஃப்ல வேலை செய்யும். சொல்லுங்க, ஆண்டு கொள்வீர்கள். ரூல் பண்ணுவீங்க, ஓவர் கம் பண்ணுவீங்க, அது மேல நிப்பீங்க. இப்படிதான் கர்த்தர் உன்னை என்னையும் படைச்சு இந்த உலகத்தை உன் கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீ ஆண்டு கொள்ளணுமா? அவர் வருவாரா? சொல்லு, வாய் திறந்து. நீ ஆளணுமா? அவர் ஆளணுமா? நீதான் ஆளணும். இந்த பூமியை தயார்படுத்தி உங்க கையில கொடுத்துட்டாரு. இப்ப இதை யாரதான் பக்குவப்படுத்தணும், பண்படுத்தணும், சரி பண்ணணும், ஆண்டு கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க. பண்படுத்த, பக்குவப்படுத்த, ஆண்டு கொள்ள கர்த்தர் என்னை நியமித்து வைத்திருக்கிறார். உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு இப்ப நீ யாரை கூப்பிடுற? சொல்லு சத்தமா. இதெல்லாம் நீயே வச்சுக்கப்பா, நீயே பாத்துக்கப்பா, இந்தாப்பான்னு உன் கையில கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு இப்ப யாரை கூப்பிடுற? திருப்பியும் கூப்பிடுற. அவர் கொடுத்துட்டப்பா உங்ககிட்ட. சொல்லுங்க, நான் ஆண்டு கொள்ள போகிறேன். சத்தமா சொல்லுங்க, ஆண்டு கொள்ள போகிறேன். சத்தமா சொல்லுங்க, ஆண்டு கொள்ள போகிறேன். நான் ஆண்டு கொள்ள போகிறேன். அப்போ உனக்கு முன்னால இருக்கிற இருளை யார் மாத்தணும்? சொல்லு, வாய் தரணும். வரமாட்டேங்க உனக்கு. நான் தான் மாத்தணும். இருளை நான் தான் மாத்தணும். உனக்கு முன்னால இருக்க குழப்பத்தை யார் மாத்தணும்? நீ தான் மாத்தணும். உனக்கு முன்னால இருக்கிற சாபத்தை யார் மாத்தணும்? வாயை திறந்து சொல்லு, எல்லாத்தையும் நீ தான் மாத்தணும். ஆமே. உனக்கு முன்னால நிக்கிற பிசாசை யார் தான் துரத்தணும்? யார் தான் துரத்தணும்? நீ தான் துரத்தணும். உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியை யார் தான் மாத்தணும்? சொல்லு, நீ தான் மாத்தணும். பவர் உனக்குள்ள, மாற்றுகிற சக்தி உனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுக்கு பேரு ஜுடிஷியல். சொல்லுங்க, ஜுடிஷியல் பவர். ஜுடிஷியல் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான. ஜுடிஷியல் அத்தாரிட்டி அப்படின்னா நீதித்துறையின் அதிகாரம். என்னது? சொல்லுங்க, நீதித்துறைன்னா ஜுடிஷியல்னா என்னது? பேசும் பொழுது அது கட்டளையாக மாறும். அது என்னது? ஜுடிஷியல் அத்தாரிட்டி. ஒரு கோர்ட்டுக்கு, எத்தனை பேர் கோர்ட்டுக்கு போயிருக்கிறீங்க? நீதிமன்றத்துக்கு போனா, ஏய் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டியா? ஆமாங்க ஐயா ஓட்டினேன், உனக்கு 1000 ரூபா ஃபைன் போ. அப்படிதானே? அவன் சொன்னாங்க. அதை யாராலையும் திருப்பி மாத்த த ஜுடிஷியல் அத்தாரிட்டி அது அப்படியே செய்யணும், மாற்றவே முடியாது. கர்த்தர்
அவருடைய சபை கையில என்ன கொடுத்திருக்காரு தெரியுமா? ஜுடிஷியல் அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். ஆமென். கையை வச்சு சொல்லுங்க, என் கையில சும்மா கொடுக்கல, ஒரு பொருளை மட்டும் கொடுக்கல, என் கையில அந்த பொருளுக்கான ஜுடிஷியல் அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தமா சத்தமா அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 18:18 பூமியில நீ எவைகளை கட்டுவாயோ அது எங்க கட்டப்பட்டிருக்கும்? சத்தமா சத்தமா சவுண்டு. பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். சொல்லுங்க, பூமியில நீ எவைகளை கட்டவிழ்கிறாயோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இப்ப யார் பண்ணணும் இதெல்லாம்? யார் பண்ணணும்? நான் தான் பண்ணணும். எல்லாம் சொல்லுவோம், யார் பண்ணணும்? வாயவே திறக்காம இப்படியே இருந்தீங்கன்னா உன் தலையெழுத்தே அதான், மாற்ற முடியாது. யாரும் மாற்ற முடியாது. இயேசுநாதரே உன் முன்னால வந்து நின்னாலும் மாற்ற முடியாது. பூமியில் ஏதாவது ஒன்ன மாத்தணும்னா அதை எந்திரிச்சு மாத்துகிற அதிகாரம் இப்ப யாரு கையில இருக்குன்னா கர்த்தர் உன் கையில தான் கொடுத்திருக்கிறார். ஆமென் 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 ஆமென். நமக்கு எப்படி சொல்லி வச்சிட்டாங்கன்னா, இந்த இந்த மனித தெய்வங்கள் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, நீ எல்லாம் என்கிட்ட வா, என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணு, அப்போ உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டான். ஆமாவா இல்லையா? அதனாலதான் கூட்டம் கூட்டமா பஸ்ஸை பிடிச்சி அங்க போறான். எங்க? ஒவ்வொரு இடமா போய் அங்க போனா அவர்கிட்ட போனா எனக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறான். நான் சொல்றேன், அதுவே ஒரு தப்பு. அல்லேலூயா. சகல அதிகாரத்தையும் கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. எஸ்பெஷலி ஒரு ஜுடிஷியல் அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறாரு. கையை ஊத்தி சொல்லு, ஜுடிஷியல் அத்தாரிட்டி. ஜுடிஷியல் அத்தாரிட்டி. ஒரு நீதித்துறையின் அதிகாரத்தை தேவன் யார் கையில கொடுத்திருக்காரு? என் கையில கொடுத்திருக்கிறாரு. எப்படி இது எப்படி வேலை செய்யுது? இது எப்படி வேலை செய்யும்னா, இயேசு போகிறார், படகுல போகிறார், படகு பயங்கர காற்றுல அப்படியே அசைது. இயேசு ஜுடிஷியல் அத்தாரிட்டி எடுக்கிறார். இறையாதே, அமைதியாகணும்னு அந்த இப்ப நம்ம வாஸ்து வசனத்துல என்னெல்லாம் அதிகாரம் இருக்கு? கடல், மச்சம், மிருகங்கள், உயிரினங்கள், இயற்கை, காற்று, சூரியன், எல்லாத்து மேலேயும் அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்காரு? சொல்லுங்க சொல்லுங்க. கொடுத்திருக்கிறாருன்னு அறிவாது இருக்கா உனக்கு? ஃபர்ஸ்ட் இல்ல. அதை எப்படி எடுக்கணும் அது தெரியுமா? இல்ல. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, இயேசு சொன்னது போல நான் சொல்லும் பொழுது என் லைஃபை சுத்தி இருக்கிற எல்லாம் என்ன செய்யுதுன்னா மாற ஆரம்பிக்கிறது. இந்த ஜுடிஷியல் அத்தாரிட்டினா வாயில அவன் சொல்லும் பொழுது அது அப்படியே ரெக்கார்டாகி சட்டமாகி மாறிடும். அப்ப நீ முத வேலையா என்ன பண்ணணும்னா, தேவ ராஜ்யத்துக்காக உன் வாயை என்ன பண்ணணும்? திறக்கணும். சொல்லு, வாய திற. அது சத்தமா சொல்லு, வாய திறக்கணும். அடுத்தவனை குறை பேசுறதுக்காக திறக்க கூடாது. எதுக்கு திறக்கணும்னா, உன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மாறுவதற்காக நீ என்ன பண்ணணும்? வாயை திறக்கணும், பேசணும். இங்க எதை கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்க எதை கட்டவிழ்ப்பையோ அது பரலோகத்தில் என்ன செய்யப்படும்? கட்டவிழ்க்கப்படும். எத்தனை பேருக்கு விளங்குது? சொல்லுங்க, ஜுடிஷியல் அத்தாரிட்டி. ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு ஜுடிஷியல் அத்தாரிட்டி. இந்த ஜுடிஷியல் அத்தாரிட்டி இருக்கிற ஆளதான் ஆண்டவர் தேடுகிறான். ஒருத்தர் நாள் ஃபுல்லா பேசுறான் சார், வேலைக்கு போறான், வேலையை பத்தி பேசுறான், குடும்பத்தை பத்தி பேசுறான், அரசியல் பேசுறான். ஏண்டா, கர்த்தரையும் இந்த பூமியை மாற்ற அதிகாரத்தை பத்தி பேசுனியா? ஏதாவது பேசுறியா? வாயை திறக்கிறியா? திறக்கிறது இல்லை. கம்பெனிக்கு போற ஒரு பிரச்சனை நடக்குது, அதை மாத்துறத அந்த அதிகாரத்தை பத்தி ஏதாவது பேசுறியா? இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது, அதை மாத்துறதுக்கான அதிகாரத்தை நான் உங்க கையில தான் கொடுத்துருக்கிறேன். ஆமென். நீ வேலை செய்யற இடத்துல, உன் கம்பெனியில, வெளியில உன் கண்ணு முன்னால ஒரு பிரச்சனை நடக்கும்போது
கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேவன் உன் கையில் கொடுத்திருக்கிறார். நீ என்ன பண்றன்னா, அதை பார்த்தும் பார்க்காமையும் இப்படியே போயிடுற. எசேக்கியேலின் காலத்துல நிறைய பிரச்சனை நடக்குது ஊருக்குள்ள. அப்ப ஆண்டவர் மனம் நொந்து அந்த அதிகாரம் உள்ள படிச்ச வேதனையில சொல்லுகிறாரு. 22ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 30ல, சுவரை அடைக்கவும் அந்த மனிதருடைய அழிவிலிருந்து தடுக்கவும் நான் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். வாசிங்க 22:30. எசேக்கியேல் 22:30. தேசத்தை அழிக்காதபடிக்கு, பாருங்க, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒருவனையும் காணேன். ஏங்க, இப்ப இந்த 200-150 பேருக்கு மேல இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஒருத்தனை நான் தேடினேன், ஒருத்தனையும் காணோம். யார் அந்த மனிதன்? யாரை தேடினாரு? எதுக்கு தேடினாரு? நீ சாப்பிட்டு, நீ சம்பாரிச்சு, நீ நல்லா இருக்க அப்படி தேடல. தேசத்தின் சூழலை மாற்ற, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற, அதுக்காக பேச, அதுக்காக கட்டளையிட ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பக்கத்துல தட்டி சொல்லு, யார் அந்த மனிதன்? அந்த ஒரு ஆள் யாரு? அந்த ஒரு ஆள் யாரு? லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, சர்ச்சுக்கு போறாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றாரு, ஒரு மனுஷனை இந்த மாதிரி தேடினேன், இந்த மாதிரி ஒருவனையும் காணேன். இந்த ஜுடிஷியல் அத்தாரிட்டி உள்ள ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஒருவரையும் காணேன். எல்லாம் அவனுக்காகவே. சரி, அப்படி உனக்காகவே யாது பேசி உன்னை மாத்துற இடத்துக்கு நீ வளர்ந்து வரணுமா வேணாமா? நீ உன்னையும் மாத்திக்க மாட்டேங்கிற, சுற்றி இருக்கிற சூழலையும் மாற்ற மாட்டேங்கிற. கர்த்தர் இந்த மாதிரி அதிகாரம் உள்ள ஒரு மனிதனை தேடுகிறார். சமுதாயத்துக்காக பேசணும், வியாதிப்பட்டவனுக்காக பேசணும், கடன் பட்டவனுக்காக பேசணும், பிரச்சனையில் இருக்கவனுக்காக பேசணும். அப்படி பேசி அந்த பிரச்சனையை தீர்க்கிற ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த ஜுடிஷியல் அத்தாரிட்டியை இயேசு தன் வாழ்நாளில் எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால, இன்னையிலிருந்து, இந்த நாளிலிருந்து, இந்த நாளிலிருந்து நான் இந்த அதிகாரத்தை சொல்லுங்க, இந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துவேன். ஆமென், ஆமென். இப்ப இந்த பூமி, ஜனம், காற்று இதையெல்லாம் உங்க கையில கொடுக்கும்போது கர்த்தர் இன்னொன்னையும் சேர்த்து கொடுக்கிறார். டிஃபென்ஷியல் அத்தாரிட்டி. சொல்லுங்க, டிஃபென்ஷியல் அத்தாரிட்டி, அஃபென்ஷியல் அத்தாரிட்டி, இதையும் கையில கொடுக்கிறார். லூக்கா 10:19 வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தூங்குறத ஒரு தட்டுங்க, போட்டுன்னு போடுங்க ஒண்ணு. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும், அல்ல சொல்லுங்க, சர்ப்பங்களையும் அல்ல வாய் திறந்து சொல்லுங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துருவினுடைய சகல வல்லமையையும் இருங்க. சத்துருடைய கொஞ்சோண்டு வல்லமையா அப்படியே சொல்லுதா? என்ன சொல்லுது? சகல. சத்துருடைய சகல, அல்ல வாயை திறந்து சகல, சத்தமா சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும், மேற்கொள்ளவும் உங்களுக்கு, உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சொல்லுங்க, உனக்கு என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். இப்போ பூமி, இந்த உலகத்தை கர்த்தர் கோயில கொடுக்கும்போது என்னையும் சேர்த்து கொடுக்கிறார். சத்துருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்காரு. பக்கத்துல தட்டிக்கல கொடுத்திருக்காருன்னு தெரியுமா? என்னைக்காவது எடுத்திருக்கியா? கொடுத்த அதிகாரத்தை
யூஸ் பண்ணியிருக்கிறியா? இல்லை. கொடுத்ததும் தெரியாது, கொடுத்ததை யூஸ் பண்ணவும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். எப்படி எப்படி அதிகாரம் இருக்கா இல்லையா? எப்படி பார்க்கறது? ஒரு நாள் போ, அப்படியே போ, எந்திரிச்சு போ, அப்படியே வீதி ஒளிய போ, யார்கிட்டயாவது பேச்சு கொடு. ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமான்னு கேளு, ஜெபம் பண்ணு. பேய் ஆடுதான்னு பாரு, பேயெல்லாம் போன்னு சொல்லு. நீ செக் பண்ணவே இல்லையா இன்னும்? அல்லேலூயா. செக் பண்ணியா? செக் பண்ணியா? இல்லை. இருக்குன்னு நம்புறியா? இந்த கழுத மண்டையாடணுமா? இருக்கு. செக் பண்ணியா? பண்ணவே இல்லை. சொல்லுங்க, எல்லா அதிகாரமும், சத்துருவின் சகல அதிகாரமும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் எனக்குள்ள இருக்கு. டிஃபென்சியல் அத்தாரிட்டி. அல்லேலூயா. இதை ஏன் நீ எடுக்கணும்? இதை ஏன் நீ எடுக்கணும்னா, நீ ரட்சிக்கப்பட்டு வந்து ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற உடனே எல்லாம் மாறாது. அதுக்கப்புறம் நீ வேலை பார்க்கணும். என்ன பண்ணணும்? சத்தமா நீ என்ன பண்ணணும்? வேலை பார்க்கணும். ஏன் வேலை பார்க்கணும் தெரியுமா? இந்த பூமி சபிக்கப்பட்டு கிடக்கிறது. எப்படி கிடக்கிறது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, எப்போ ஆதாம் பாவம் செய்தானோ, ஆதாம் பாவம் செய்து விழுந்த உடனேயே இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் சபிக்கப்பட்டு விட்டது. எல்லாமே சபிக்கப்பட்டுருச்சு. படிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். எது சபிக்கப்பட்டிருக்கும்? பூமி. சத்தமா சொல்லுங்க, எது சபிக்கப்பட்டிருக்கும்? வாயை திறந்தெல்லாம் சொல்லுங்க, எது சபிக்கப்பட்டிருக்கும்? பூமி. ஆதாமின் நிமித்தம் என்ன சபிக்கப்பட்டிருக்கும்? பூமி சபிக்கும். எல்லாம் சபிக்கப்பட்டுருச்சு. தண்ணிய குடிச்சேன்னா தண்ணி வழியா உனக்கு நோய் வரும். ஏன்? பூமி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சொல்லு? சபிக்கப்பட்டுருச்சு. சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கு, 4 வாய் உருட்டி அடிக்கலாம்னீங்கன்னா மறுநாள் வயிறு பிரச்சனை ஆயிரும். ஏன்? பூமி சபிக்கப்பட்டிருக்கு. பூமி சபிக்கப்பட்டிருக்கு. சபிக்கப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் நீதான் ஆசீர்வாதமா என்ன பண்ணணும்? மாத்தணும். உன் வீடு சபிக்கப்பட்டிருக்குது, குடும்பம் பூமியே சபிக்கப்பட்டிருக்கு. அப்ப வீடு சபிக்கப்பட்டிருக்கு, சரீரம் சாபத்துக்குள்ள கிடக்கு, பொருளாதாரம் சாபத்துல கிடக்கு. எல்லாத்தையுமே ஆசீர்வாதமா மாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? சொல்லு. இயேசுவுக்கு இருக்கு. யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? சத்தமா சத்தமா சொல்லு. யாருக்கு இருக்கு? உனக்கு இருக்கு. கிறிஸ்தவ என்ன சொல்லிருச்சுன்னா, எல்லாத்தையும் இயேசு மாத்துவார்ப்பா அப்படின்னு. நீயும் என்ன பண்ணிட்ட? உனக்கு சுகம்தானே. யாராவது வந்து நம்ம கை காலெல்லாம் அமுத்தி விட்டு தடை விட்டுட்டு போனா நமக்கு சந்தோஷமா தானே இருக்கும். அப்படி உட்கார்ந்துட்ட, எல்லாம் இயேசு பார்த்துக்குவார், எல்லாம் இயேசு பார்த்துக்குவார்னு. இயேசு இல்ல, சபிக்கப்பட்ட பூமியை மீண்டும் ஆசீர்வாதமாக மாற்றுகிற பொறுப்பை கர்த்தர் யார் கையில் கொடுத்திருக்காரு? அதனாலதான் சொல்றேன், கண்டதையும் கேட்காத காதுல கண்ட பக்கம் போகாத. இந்த சத்தியத்துக்குள்ள நீ வளரலைன்னா உன்னை மாத்திக்க முடியாது, ஏமாந்து போயிடுவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப சாபத்தை மாற்றுகிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? இப்ப யார்கிட்ட இருக்கு? சொல்லுங்க வாயை திறந்து. யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட. எப்படி மாத்துறதுன்னு கேளு, அதை சொல்லித்தாரேன். பட் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட. ஒரு நாள் கிணத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. டக்குன்னு ஒரு ரூம்ல இயேசுநாதர் ஆவியில், அப்படி சொன்னாதான் உனக்கு புரியும், ஆவியில் இறங்கி வந்து நின்ட்டாரு. இந்த பேய்
ஆண்டவர் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறார். என்ன ஹேகின், நீ இங்கெங்கே போய் இதெல்லாம் பண்ணணும் ஹேகின் அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா கரமரா சவுண்டு விட்டுட்டு ஒரு மியூசிக்கை போட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறத கேட்க விடாமல் அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது இப்படி பண்ணிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் ஹேகின் இப்படி கவனமாக அப்படி இப்படி கேட்குறாரு. கோவம் வருது அவருக்கு. என்னடா இந்த இயேசுநாதர் எவ்வளவு வானத்தை படைச்சார், பூமியை படைச்சார், எல்லாம் பண்ணார், உயிர் தெழுந்தார். ஆனால் இந்த குட்டி பிசாசை துரத்தாம அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது பாட்டுக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப மன உளைச்சலாகி ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கே கோபம் வந்து பிசாசை போ அப்படின்ட்டாரு. இவர் போன்னு சொன்ன உடனே அந்த பேய் என்ன பண்ணிடுச்சு, அடுத்த செகண்ட் போயிடுச்சு, ஓடிடுச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, கேகின் ஆண்டவரே 3/4 மணி நேரத்துக்கு மேலே அது நம்ம 2 பேரையும் பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் தானே தெய்வம், நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, உங்கள் பாட்டுக்கு இருக்கிறீங்களேன்னு. ஆண்டவர் சொன்னார், அதை துரத்துக்கிற அதிகாரம் பூமியில் எனக்கு இல்லை. அந்த அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கு? உங்கள்கிட்ட. புரியுதா புரியலையா? சொல்றது புரியுதா புரியலையா? இந்த பூமியில பேய்களை துரத்த, நோய்களை சுகமாக்க, சாபத்தை உடைக்க, ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ண சகல அதிகாரத்தையும் கர்த்தர் அவர்கிட்ட இருந்ததை உங்க கையில் கொடுத்திருக்கிறார். நீ முடக்கிக்கிட்டே இருந்தேன்னா நீ சாகிற வரைக்கும் முடக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, பிரச்சனைகளையே பேசுறது. என்ன பேசுறது? இப்படி ஆயிப்போச்சு, அப்படி ஆயிப்போச்சு, அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு. பைபிள் சொல்லுது, பிரச்சனைகளை பேசாத, பிரச்சனைய பார்த்து கட்டளையிடு. ஆமென், ஆமென். 2 இருக்குது. 2 ஜெபம் மாதிரி தான் இருக்கும். இது 2மே பிரேயர் மாதிரி தான் இருக்கும். நான் ஜெபம் தானே பண்றேன், ஜெபம் பண்றதுல 2 இருக்கு. ஊழ கண்ணீர் வலிச்சு பிரச்சனைய சொல்றது ஒண்ணு, நல்லா எந்திரிச்சு நின்று பிரச்சனைய பார்த்து என் முன்னால இருந்து அகந்து போன்னு சொல்றது வேற. அல்லேலூயா, ஆமென், ஆமென். சொல்லுங்க. எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் யார்கிட்ட கொடுத்திருக்காரு? சத்தமா யார்கிட்ட கொடுத்திருக்காரு? மோசே. ஒரு உதாரணம் சொல்லு. மோசே யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஃபுல்லாக கீழே படிச்சிங்கன்னா, மோசே ஆண்டவர் சொல்றார், மோசே இந்த ஜனங்கள் ரொம்ப மோசமானவனுங்க, நீ இப்ப சொல்லு, நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு உன்னையையும் உன் சந்ததியை மட்டும் நான் பெரிய ஆளாக்குறேன் அப்படிங்கிறார். உடனே மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுகிறான். என்ன ஜெபம்? ஆண்டவரே அப்படி செய்ய கூடாது. அப்படி கடவுளுக்கு ஐடியா கொடுக்குறான். யாரு? மோசே. கடவுளுக்கு புத்தி சொல்ற மாதிரி, யோசனை சொல்ற மாதிரி இருக்கும் அந்த ஜெபம். கீழே படிச்சுட்டு வாங்க, அப்படி படிங்க பார்ப்போம். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானே. உம்முடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். பாருங்க, ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றான். இப்படி பண்ணாதீங்க, பண்ணனா உங்க பெயர் கெட்டு போயிரும், செய்யலாமா? ஆமே. இப்படி ஒரு உறவு யாரோட? யாரோட? சத்தமா நீங்க யாருகிட்ட இப்படி க்ளோஸா பேசுவீங்க? நீங்க யார்கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுவீங்க? யாருக்கிட்ட நல்ல அன்பா இருக்கிறீங்களோ அவங்கள்ட்ட என்ன பண்ணுவீங்க? இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, அப்படி சொல்லுவீங்க. அப்படி தானே? ஒருத்த மேல அன்பே இல்லையா அப்படின்னா அவனை கண்டுக்கவே மாட்டீங்க. ஆடா அப்படி போ அப்படி. ஆமே. அன்பு இருக்கிறவங்ககிட்ட நெருங்கி போய் என்ன பண்ணுவீங்க? பேசுவீங்க, சொல்லுவீங்க, அதிகாரமா நடந்துக்குவீங்க. ஆமாவா இல்லையா? அப்போ அதிகாரம் எங்க ஃபர்ஸ்ட் வேலை செய்யுது? தேவனோடு இருக்கிற அன்பு, நெருக்கம். நீ எவ்வளவு ஆண்டவரோட ஜெபிச்சு ஆராதிச்சு
பைபிளை வாசிச்சு அவரோட நெருங்கி இருக்கிறையோ அவ்வளவுதான் உன்னோட அதிகாரம் வேலை செய்யும். அல்லேலூயா. கடைசியில் இதை கீழே படிச்சுட்டு வரும்போது சொல்லுது, கர்த்தர் 14 வசனம், மோசேயின் ஜெபத்தை கேட்டு தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இப்போ அந்த 30 லட்சம் ஜனங்களையும் காப்பாத்தினது யாரு? சொல்லுங்க. கர்த்தர் முடிச்சிடணும்னு முடிவு பண்ணாரு. அந்த முடிவை மாத்தினது யாரு? மோசே. இப்ப நான் கேட்கிறேன், உன்னை சுத்தி இருக்கிற ஜனம், உன் வீடு, உன் கிராமம், இதெல்லாம் காப்பாத்துறது யாரு? பாஸ்டர். யாரு? இதெல்லாம் சண்டே கிளாஸ் மாதிரி நீ புரிஞ்சுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமென், 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 ஆமென். இந்த அதிகாரத்தை கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். இந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். 2 விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், 10 நிமிஷம். ஓகேவா? ரைட். அடுத்து 3வது, கிங்டம் டொமினியன் அத்தாரிட்டி. சொல்லுங்க. ஆளுகை செய்கிற அதிகாரம். ஆளுகை செய்கிற ஒரு ஏரியாவை ஃபுல்லா பிடிக்கணும். நீங்க சும்மா வாய் பேசிட்டு பிடிக்கணும். ஆமென். வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28. ஆண்டவர் அவர்களை பார்த்து, பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஜந்துக்களையும் என்ன சொன்னாரு? சொல்லுங்க. என்ன சொன்னாரு? ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க. என்ன சொன்னாரு? ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள்னா என்ன தெரியுமா? ஒரு ராஜா. எபிரேய வார்த்தை ராகா அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. ராகா. இந்த ராகானா என்ன அர்த்தம்னா, ஒரு ராஜா எப்படி கட்டளையிட்டு தன் ஜனத்தை ஆளுவானோ அப்படி ஆளுகிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்காரு. ஆமென், ஆமென், ஆமென். ஆவிக்குரிய உலகத்திலும் சரீர உலகத்திலும். அல்லேலூயா. எலியா 3 வருஷம் வானத்தை என்ன பண்ணுகிறான்? மழை பெய்யாதபடிக்கு வானத்தை கட்டிட்டான். அதுக்கு முன்னால இன்னொன்னு செய்யறான். ஆவிக்குரிய அதிகாரம். பலிபீடத்தை செஞ்சு வச்சுட்டு ஜெபம் பண்றான். அக்னி வானத்திலிருந்து இறங்கி எல்லாத்தையும் என்னது? பட்சித்து போட்டது. ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. அப்புறம் பிசிக்கல் அளத்துல அத்தாரிட்டி. இதுதான் என்னதுன்னா ஆளுகிற அனுபவம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. டொமினியன் அத்தாரிட்டி. எல்லாத்தையும் ஒரு ராஜா மாதிரி ஹேண்டில் பண்றது. அப்படி ஒரு அதிகாரத்தை தேவன் உங்க மேல வச்சிருக்கிறார். நான் கேட்கிறேன், இதெல்லாம் நடக்குமா? பக்கத்தில் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் பைபிள்ல எழுதியிருக்கு. இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா? கேள்வி வருதா? நடக்குமான்னு கேள்வி வருதா? நடக்குமா நடக்காத நீங்களே சொல்லுங்க. நடக்கும். எப்படி நடக்கும்? இயேசு சொன்னாரு, பூமியில் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, மார்க் 1:22, இந்த அதிகாரத்தை உடையவராகவே அவர் பேசினார், வாழ்ந்தார், இருந்தார், சொன்னார், கட்டளையிட்டார். அவர் பேசும்போதே எல்லாரும் சொல்றாங்க, இவர் மற்ற வேத பாரகர் மாதிரி இல்லாம அதிகாரம் உடையவராய் பேசுகிறார். என்ன பேசினாரு? வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால். என்ன கவனிங்க. எங்க அதிகாரம் உடையவர்? எங்க அதிகாரம் உடையவர்? அவருடைய அதிகாரம் எங்க இருந்து வந்துச்சு? இயேசுடைய அதிகாரம். ஃபர்ஸ்ட் அவருடைய அதிகாரம் ஆவிக்குரிய உலகத்துல அவர் அதிகாரம் உடையவராயிருந்தார். அல்லேலூயா. சத்தமா. இப்ப நான் இங்க இருந்து யாரையாவது கூப்பிடுறேன்,
இயேசுவின் நாமத்தினால உள்ள இருக்க பேய வெளியில போன்னு நான் சொல்றேன். வெளியே வருமா வராதா? நீ சொல்லு, வருமா வராதா? வரும்னா இப்ப பண்ண வைக்கட்டா? வரணும். வரலைன்னா நீ தீந்த. டொமினியன்னா என்ன? ஆளுகை செய்வது. ஒரு பேய் மேல, ஒரு பிசாசு மேல, ஒரு இடத்து மேல எல்லாம் அதிகாரம் இருக்கணும். இயேசு அதிகாரம் உடையவராக இருந்தார், பேசினார், நடந்தார். உன்ன மாதிரி கெஞ்சிக்கிட்டா இருந்தாரு, அம்மா அப்படியா இருந்தார் இயேசு? காப்பாத்துங்க ஆண்டவரே, காப்பாத்துங்க, காப்பாத்துங்கப்பா. எவ்வளவு நாளுப்பா நான் இப்படி இருக்கிறது, ஊழக்கண்ணீர் வடிக்கிறது? அப்படி இல்லை. என்ன சொல்லுது இயேசு? இயேசு வேத பாரகரை போல் போதியாமல் எப்படி பேசினாரு? ஆமா, என்ன மாதிரியே பேசினார் ஆண்டவர். அந்த அப்படிதான் அது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய உலகத்துல அதிகாரம் இருந்தா ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்திலையும் அதிகாரம் இருக்கு. அப்ப அதிகாரம் உள்ளவன் அதிகாரம் உள்ளது மாதிரி தான் பேசணும். அல்லேலூயா. இந்த கெஞ்சுறது கூத்தாடுறதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. அவன் அதிகாரத்தில் இருக்கிறவன் அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி தான் பேசணும். என்னங்க பாஸ்டர், நீங்க பயங்கரமா திட்டுறீங்க, அப்புறம் ஆசீர்வதிக்கிறீங்க, அப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்றீங்க, அப்புறம் ஜெபம் பண்றீங்க? அதிகாரத்தில் இருக்கிறவன் அப்படிதான் இருப்பான். அவர் வேத பாரகரை போல் பேசாமல், எல்லா பாஸ்டர்கள் மாதிரி பேசாம அவர் எப்படி பேசினாரு? எப்படி பேசினாரு? அதிகாரம் உடையவராய் பேசினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. தொண்டை கெட்டுச்சு, அதனால தப்பிச்சிட்டீங்க. ஓகே, கையை ஊத்தி சொல்லுங்க. அதிகாரம். எங்க அதிகாரம்? எங்க அதிகாரம்? ஆவிக்குரிய உலகத்துல. இப்ப நான் கேக்குறேன், நல்லா பிடிச்சுக்கோ. இங்க இவ்வளவு பேர் இருந்தாலும் உனக்கு ஆவிக்குரிய உலகத்துல உனக்கு அதிகாரம் இல்லைன்னா இந்த பூமியில நீ என்ன சொன்னாலும் என்ன பண்ணாது, நடக்காது. The authority of spiritual world. நீ உருண்டு பிறண்டு ஜெபம் பண்ணாலும் நடக்காதுங்கிறேன் நான். கிறிஸ்தவ உலகம் ஏமாற்றி ஒரு பெரும் மோசடிக்குள் சிக்கிருச்சு. எவனுக்கு ஆவிக்குரிய உலகத்துல அதிகாரம் இருக்குதோ அந்த மனிதனுக்கு தான் பூமியில என்ன இருக்குது, அதிகாரம் இருக்கிறது. அப்ப எல்லாரும் எந்திரிச்சு நின்று காற்றே அடங்கு, மழை வா, மழை நில்லுன்னா நிக்காது. ட்ரை பண்ணு. ஆவிக்குரிய அதிகாரம் உள்ளவன் சொன்னா அது அப்படியே அப்படியே நடக்கும். ஃபைனலா முடிக்கிறேன். ஆவிக்குரிய அதிகாரத்தை நான் எப்படி எடுக்கிறது, பிடிக்கிறது? வா, அங்க வா. அது ஒரு சிஸ்டம். அது ஒரு, சொல்லுங்க, அது ஒரு, சத்தமா சொல்லுங்க, அது ஒரு, இல்லை வாய் தரச்சல். எல்லாத்துக்கும் ஆசை இருக்குல்ல, நானும் பேய் துரத்தணும், நோய் சுகமானும், நான் போனா அற்புதம் நடக்கணும், அப்படியெல்லாம் ஒரு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு இருக்கு? நல்லா ஊழியம் செய்யணும். ஆசை இருக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் ஆசை வரணும். ஆசையில இருந்தா எல்லாம் தொடங்கும். இந்த ஆசை மட்டும் வச்சுக்கிட்டு நீ போனீங்கன்னா எதுவும் எதுவும் நடக்காது. சொல்லுங்க. இந்த இந்த ஒரே ஒழுங்கு, இந்த கன்சிஸ்டன்சியா ஒரு சீராக சில விஷயங்களும் வாழ்க்கையில பண்ணணும். அல்லேலூயா, ஆமென். தானியேல், சத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ தீ அவங்களை எரிக்கவே முடியல. ஆமாவா? ஆமாவா? அது மேல அவங்களுக்கு அதிகாரம். எப்படி?
பைபிள் சொல்லுது, காலையில், மத்தியானம், சாயந்தரம் ஒரே சீராக ஜன்னலை திறந்து வச்சு எருசலேமுக்கு நேராக முகத்தை வச்சு அவர்கள் ஜெபித்தார்கள். ஹலோ, புரியுதா? யார் மேல அதிகாரம் வரும்? யார் சொன்னா அந்த பூமி கேட்கும்? யார் ஜெபம் பண்ணா சாபம் மாறும்? யார் ஜெபம் பண்ணா பொருளாதாரம் வரும்? யார் ஜெபம் பண்ணா நோய் நீங்கும்? ஒரே சீராக தேவ காரியங்களை சரியாய் ஒருத்தர் செஞ்சுட்டே வந்தானா அவன் தான் ஆவிக்குரிய உலகத்தில் அடையாளப்படுத்தப்படுவான், ஆக்சஸ் ஆவான். அவனுக்கு தான் அங்கே அதிகாரம் உண்டாகும். எத்தனை பேர் காலையில் ஜெபம் பண்ணீங்க? கை ஓய்த்துங்க பார்ப்போம். நல்ல லட்சமா ஓய்த்துங்க. பார்த்தீங்களா? எத்தனை பேர் காலையில் பைபிள் படிச்சீங்க? நல்லா. அப்போ இதுதான் லாஜிக்கு. நீ ஆவிக்குரிய உலகத்தில் அதிகாரம் வரணும். எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய உலகத்தில் அதிகாரம். எந்திரிச்சு நில்லுங்க, முடிக்கிறேன். பைபிளை கீழே வச்சிருங்க. சத்தமாக சொல்லுங்க, ஆவிக்குரிய உலகத்தில். எல்லாம் கவனிங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கா? நான் ஜெபம் பண்ணுறத ஜபத்தை கர்த்தர் கேட்கணும்னு ஆசை இருக்கா? ஆசை இருக்கு. இருக்கா? இருக்கு. என் வீட்டு பக்கத்தில் போய் ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணா அவங்க சுகமாகணும், ஆசை இருக்கா? சொல்லுங்க. என் கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும், ஆசை இருக்கா? ஆசை இருக்கு. எல்லாத்துக்கும் நிறைய கொடுக்கணும், ஆசை இருக்கா? சொல்லுங்க. இந்த ஆசையை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண பக்கத்தில் இந்த ஆசையை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆசையை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண. இஸ்ரவேல்ல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஆவிக்குரிய மண்டலத்தில் அதிகாரம் உள்ள ஒரு மனுஷனை என்ன பண்றாரு? தேடுகிறார். ஏன்னா எவனும் இல்லை, யாரும் இல்லை. இப்ப இதுல ஒரு 150-200 பேர் இருக்கிறீங்களா? ஒரு ஆளுக்காவது ஆவிக்குரிய மண்டலத்தில் அதிகாரம் இருக்கா? இந்த அதிகாரம் இல்லாம நீ பண்ற ஜபங்கள் எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு மேல போகாது. அதனாலதான் இயேசு அதிகாலையில இருட்டோட போய் ஜெபம் பண்ணினார். அம்மாவா, பகல் முழுவதும் என்ன பண்ணினார்? ஜெபம் பண்ணினார். இரவெல்லாம் என்ன பண்ணினார்? ஜெபம் பண்ணினார். ஜெபம் பிதாவோடு கூட பெரிய இன்டிமெசியை உண்டு பண்ணுகிறது. உன் வாழ்க்கையில அதிக நேரம் நீ யாரு கூட செலவழிக்கிறையோ அங்கதான் உனக்கு அதிகாரம் இருக்கும். பக்கத்துல தட்டி கேளுங்க, அதிக நேரம் எது கூட செலவு பண்றீங்க? நல்லா சத்தமா கேளுங்க. அதிக நேரம் எது கூட செலவு பண்றீங்க? போனோடையா, மனுஷனோடையா, வேலையோடையா? எங்க? அல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. 2 நாளாகமும் 7:14 இங்க தான் அதிகாரம் வருது, அத்தாரிட்டி வருது. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு என்னை நோக்கி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அப்பொழுது பரத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எல்லாரும் சேர்ந்து படிங்க அந்த வசனத்தை. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, எல்லாம் சொல்லுங்க, தங்களை தாழ்த்தி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாழ்த்துறையா உன்னை உயர்த்துறையா? என்ன பண்ற? திமிரோட பெருமை பிடிச்ச அலையிறையா? தாழ்மையா இருக்கிறியா?
அப்போ நீ நல்லா ஜெபம் பண்ற, எப்பெல்லாம் பண்ற, நைட்டெல்லாம் பண்றோங்கிற, தாழ்த்தாம பெருமை பிடிச்சி அலையிற, இப்ப ஜெபம் மேல போகுமா சொல்லு? வேஸ்ட். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். பக்கத்துல தடி சொல்லு, ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே உன் புத்தி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அடுத்து மெயின் பாயிண்ட், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல நீ ஆக்சஸ் பண்ணணும்னா, ஆவிக்குரிய உலகத்துல நீ சொல்றத அவங்க கேட்டு உனக்கு இங்க மாற்றத்தை செய்யணும்னா, உன்னுடைய பொல்லாத வழியை விட்டு விட்டு சத்தமா வாயை திறந்து என்ன பண்ணணும்? அகங்காரம், திமிரு, ஆணவம், கெட்ட வார்த்தை, திருட்டு எல்லாம் விட்டு விலகணும். பொய் எல்லாத்தையும் விட்டு விலகணும். இப்ப இதெல்லாம் பண்ணாம இவ்வளவுத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு உலக நீர் வடிக்கிற பத்தியா, வேஸ்ட். அது மேல போறதில்லை, ஆக்சஸ் ஆகிறதில்ல, அத்தாரிட்டியை கொடுக்கறதில்ல. நீ எல்லாம் சொல்லி சொல்லி பார்க்குற, ஒண்ணுமே வேலை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. கையை வச்சு சொல்லு, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால என்னை தாழ்த்துகிறேன். சுபாவத்தை மாத்துறேன், கேரக்டரை மாத்துறேன், எண்ணங்களை மாத்துறேன். சொல்லுங்க, எண்ணங்களை மாற்றுகிறேன், சுபாவத்தை மாத்துறேன், கேரக்டரை மாத்துறேன். ஆண்டவரே என் ஜெபத்தை கேளு. இது என்னன்னா, இப்போ நீங்க போங்க கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா, உங்க ஆதார் கார்டில் பேர் மாற்றணும்னு வைங்களேன். அது கொண்டு போனீங்கன்னா அதுக்கு ஒன்று கேட்பான், ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருக்காப்பா, கரெக்டான பேர். ஒரு சின்ன இன்ஷியல் மாற்றுறதுக்கு மாற்றி உள்ளே கொடுத்தீங்கன்னா உள்ளே என்ன பண்ணாது, போகாது. அது மாதிரி ஒன்றை தாழ்த்தாம, உன் குணத்தை மாத்தாம, இறங்கும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, ஆட்டும் ஆண்டவரே அப்படின்னா ஒண்ணுமே ஆகாது. ஒரு அல்லேலூயா சொல். மறுபடியும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி. யார் முகத்தை தேடி? யார் முகத்தை தேடி? அவர் முகத்தை தேடி தங்கள் வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற, அப்பொழுது பரலோகத்தில் கேளுங்க, எப்பொழுது? இவ்வளவத்தையும் பண்ணிட்டு நீ ஜெபம் பண்ணுனா அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு. அப்ப ஜெபம் எப்ப கேட்கப்படுது சொல்லுங்க? எப்ப கேட்கப்படுது? இந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்குபடுத்திட்டு அப்புறம் நான் இரவெல்லாம் ஜெபித்தேன்னா அந்த ஜெபம் பவர்ஃபுல்லா மாறும். அல்லேலூயா, ஆமென். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறவர் உன் வாழ்க்கையில சேமத்தை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அதுக்கப்புறம் பண்ற பிரேயர்ல தேசத்தையே கர்த்தர் சேமப்படுத்துகிறார். அல்லேலூயா. நேற்றுக்கு எல்லாம் ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டு ஜெபம் பண்ணிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் தேசத்துல சேமத்தை கொடுப்பார். இத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். வரும் பாருங்க, மாற்றங்கள் சம்பவிக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எல்லாம் உன்னை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் உனக்கு கொடுத்த அதிகாரத்தை நீயே கையில் எடுக்கணும். யார் கையில் எடுக்கணும் சொல்லுங்க? அதிகாரத்தை யார் கையில் எடுக்கணும்? உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், அதிகாரத்தை யார் கையில் எடுக்கணும்? நீயே கையில் எடுக்கணும். யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறேன், ஒண்ணு கூட மிச்சம் வைக்கல. என்கிட்ட இருக்கிற மொத்த அதிகாரத்தையும் ஆண்டவர் யார் கையில கொடுத்திருக்கிறாரு? உங்ககிட்ட. அதனால நீ என்ன பண்ணணும்னா, என்ன விசுவாசிச்சு இதை செய்யணும். எப்படி செய்யணும்? நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான்.
நல்லா சொல்லுங்க. நீங்க கிரியை செய்யணுமா, இயேசு கிரியை செய்வாரா? சத்தமா சத்தமா, யார் கிரியை செய்வா? சொல்லுங்க வாய் திறந்து. இயேசு சொல்லிட்டாரு. அவர் நீ இப்ப அவரை கூப்பிடுற, வாங்கயா வாங்கயான்னு கூப்பிடுற. அவர் சொல்றாரு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் தலை மேல சத்தியமா அடிச்சு சொல்றேன் மாரிமுத்து, உன் தலை மேல அடிச்சு சொல்றேன் மாரிமுத்து, கேட்டுக்க. என்ன? நான் பிதாவு இடத்துக்கு என்ன பண்றேன்? நான் பிதாவு இடத்துக்கு போகிறபடினால் நீ என்ன விசுவாசிக்கிறதுனால நான் செய்கிற கிரியையை நீ செய்வ, இவைகளை பார்க்கலாம். வசனம் புரியுதா? படிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிற பெரிய கிரியைகளையும் செய்வான். இதுல இருந்து என்ன புரியுது சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன புரியுது? கிரியை யார் செய்யணும்? நீ யாரை கூப்பிடுறியோ அவரே உனக்கு ஆன்சர் பண்ணிட்டாரு. நைட்டு பகல் கூப்பிடுறல, இறங்கும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, உடையும் ஆண்டவரேங்கிறாருல. நான் சொல்றேன், நீயே போய் உடைச்சிடு. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை யார் கையில கொடுத்திருக்கிறாரு? யார் கையில கொடுத்திருக்காரு? ஒன்னு சிம்பிளா சொல்லவா, எல்லாத்தையும் உங்க கையில கொடுத்துட்டாரு. ஆமே. அவர் பெரிய தெய்வம், பூமியில நீ குட்டி தெய்வம். அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல நீ தான் தெய்வம். நீ இருக்கிற இடத்துல சொல்லுங்க சும்மா தைரியமா, நான் இருக்கிற இடத்துல நான் தான் யாரு? சத்தமா, நான் இருக்கிற இடத்துல நான் தான் தெய்வம். சூழ்நிலைகளை யார் மாத்தணும்? சொல்லுங்க, யார் மாத்தணும்? பிரச்சனைகளை யார் மாத்தணும்? இருளை யார் மாத்தணும்? பிசாசை யார் துரத்தணும்? வியாதியை யார் சுகமாக்கணும்? பெரிய அறிவு இது. அல்லேலூயா. இத மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அப்படி நட. அல்லேலூயா. உனக்கு முன்னால இருக்கிறதெல்லாம் விலகி ஓடிடும். நீ ஊழியம் செய்ய முடியும், சுகமா இருக்க முடியும், தரித்திரம் மாறும், கடன் மாறும், பிசாசு போகும், கர்த்தர் உன்னை அபரிமிதமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சு போச்சா? அல்லேலூயா.